ஒரு நிமிஷம் இதை கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்களேன். உங்களுக்கு ஒரு அழகான குடும்பம், அன்பான மனைவி, ஒரு அருமையான குழந்தை, கை நிறைய சம்பளத்தோட ஒரு நல்ல வேலை இருக்கு. வெளியில இருந்து பார்க்கறவங்களுக்கு உங்க வாழ்க்கை ஒரு பெர்ஃபெக்ட்டான ஓவியம் மாதிரி தெரியுது. ஒரு கனவு வாழ்க்கை மாதிரி. ஆமா, அதேதான். ஆனா இது அத்தனையும் உங்களுடைய முழு எதிர்காலத்தையும் வெறும் ஒரு புது ஸ்போர்ட்ஸ் காரோட வாசனைக்காக நீங்களே உங்க கையால அழிச்சுக்கிட்டா எப்படி இருக்கும்? அட, கேட்கவே ரொம்ப முட்டாள்தனமா இருக்கு. கண்டிப்பா. பயங்கரமாவும் இருக்குல்ல. ஆனா நம்மில் பல பேர் நமக்கு தெரியாமலே இதை தான் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இந்த சிறப்பான ஆழமான தேடல் பகுதிக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம கையில் வைக்கிற மூலக்குறிப்புகள், டோனி ஃபார்சன்ஸ் எழுதின அந்த புகழ்பெற்ற மேன் அண்ட் பாய் நாவல் வரிசைகளும், அதோட சேர்த்து மனிதர்களோட சுய அழிவு, அதாவது அந்த செல்ஃப் சபோட்டாஜ் மற்றும் குடும்ப உறவுகள் சம்பந்தமான சில முக்கியமான உளவியல் ஆய்வுகளும் தான். கரெக்ட். இது ரொம்ப சுவாரஸ்யமான, அதே சமயம் கொஞ்சம் ஆபத்தான ஒரு தலைப்புன்னு தான் நான் சொல்லுவேன். ஆமா, ஏன்னா எல்லாம் ரொம்ப சரியா சுமூகமா போயிட்டு இருக்கும்போது மனிதர்கள் ஏன் தங்களுக்குத்தானே ஆப்பு வச்சுக்கிறாங்க? ஒரு ஆண் தன்னுடைய முட்டாள்தனமான தவறுகளிலிருந்து எப்படி மீண்டு ஒரு உண்மையான மனிதனாக பரிணாமம் அடைகிறான் அப்படிங்கறத அலச போறோம். நிச்சயமா. இந்த மூலக்குறிப்புகளை நம்ம வெறும் ஒரு கதையா மட்டும் பார்க்க முடியாது. இது நம்ம எல்லாருக்குள்ளேயும் ஒளிஞ்சிருக்கிற அந்த இருட்டான உளவியலை வெளிச்சம் போட்டு காட்டுது. நீங்க இந்த நாவல்களை படிச்சிருந்தாலும் சரி, இல்லைனாலும் சரி, இதுல வர்ற ஹாரி சில்வர் அப்படிங்கிற கதாபாத்திரத்தோட பயனும் நீங்க உங்க வாழ்க்கையில சந்திக்கிற பல கேள்விகளுக்கு ஒரு கண்ணாடியா அமையும். ஆமா, நிறைய பேருக்கு இது ரிலேட் ஆகும். கண்டிப்பா. 30 வயசு நெருங்கும்போது வர்ற அந்த பயம், விவாகரத்து, சிங்கிள் பேரண்டா ஒரு குழந்தைய வளர்க்கறதுல இருக்கிற யதார்த்தம், இதையெல்லாம் தாண்டி ஈகோ அப்படிங்கிற ஒன்ன நம்ம எப்படி கையாள்றோம் அப்படிங்கிறதுக்கான ஒரு மிகப்பெரிய உளவியல் பதிவு தான் இது. சூப்பர். இப்ப நம்ம நேர விஷயத்துக்கு வருவோம். இந்த ஹாரி சில்வர் அவனுக்கு 30 வயசு ஆகுது. அவன் வாழ்க்கையில எல்லாமே செட்டில் ஆயிடுச்சு. ஆனா அந்த 30வது பிறந்த நாள் அவனுக்குள்ள ஒரு விசித்திரமான பயத்தை உருவாக்குது. ஒரு மிட் லைஃப் கிரைசிஸ் மாதிரி. கரெக்ட், அதேதான். அந்த பயத்தை மறைக்க தன்னால இஎம்ஐ கூட கட்ட முடியாத அளவுக்கு ஒரு விலை உயர்ந்த சிவப்பு நிற எம்ஜிஎஃப் ஸ்போர்ட்ஸ் காரை வாங்குறான். அந்த காரோட புது வாசனை அவனுக்கு ஏதோ சுதந்திரத்தோட வாசனை மாதிரி தெரியுது. அதை தொடர்ந்து தன் கூட வேலை செய்யற ஒரு பொண்ணு கூட ஒரு நாள் தப்பு பண்றான். அந்த ஒன் நைட் ஸ்டாண்ட், அதுதான் எல்லாமே மாறுற புள்ளி. ஆமா, அதனால அவனோட மனைவி ஜீனா அவனை விட்டுட்டு ஜப்பானுக்கே போயிடுறாங்க. இதுல எனக்கு என்ன தோணுதுன்னா, இது எப்படின்னா ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு அழகான கண்ணாடி மாளிகையை கட்டிட்டு உள்ளே பாதுகாப்பா உட்கார்ந்துகிட்டு அதன் மேல நாமே கல் எறிகிற மாதிரி இருக்கு. நமக்கே அந்த அமைதி போர் அடிச்சிருது போல. நீங்க சொல்ற அந்த கண்ணாடி மாளிகை ஓமை கேட்க ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா உளவியல் ரீதியா பார்த்தா அதோட மெக்கானிசம் அதை விட கொஞ்சம் சிக்கலானது. அப்படியா? அது எப்படி? அதாவது இதை நாம ஒரு ஆட்டோ இம்யூன் பிரச்சனைக்கு ஒப்பிடலாம். நம்ம உடம்புல இருக்கிற நோய் எதிர்ப்பு சக்தி குழப்பமடைஞ்சு நம்ம உடம்போட நல்ல அணுக்களையே தாக்குற மாதிரி நம்ம மூளை சில நேரங்கள்ல அமைதியும் பாதுகாப்பையும் ஒரு வகையான அச்சுறுத்தலா பார்க்க ஆரம்பிச்சிடுது. ஓ, அமைதியை ஒரு த்ரெட் மாதிரி பாக்குதா? ஆமா. குறிப்பா 30 வயசு அப்படிங்கிறது ஆவலலாம். இனிமேல் என் வாழ்க்கையில எந்த சுவாரஸ்யமும் இல்ல, என் சுதந்திரம் பறி போயிடுச்சு அப்படிங்கிற ஒரு மூச்சு திணறல பல ஆண்களுக்கு கொடுக்குது. அந்த புது காரோட வாசனை அவனுக்கு பொறுப்புகள் இல்லாத அவனோட பழைய காலத்தை ஞாபகப்படுத்துது. புரியுது. ஹாரிக்கு 30 வயசு ஆயிடுச்சு. ஆனா அவன் மனசளவுல இன்னும் பொறுப்புகளை பார்த்து பயந்து ஓடுற ஒரு சிறுவனாதான் இருக்கான். அந்த மூச்சு திணறல்ல இருந்து தப்பிக்க அவன் மூளை தேடின ஒரு தவறான குறுக்கு வழியே அந்த ஒரு நாள் இரவு தவறு. கொஞ்சிருங்க, இங்க எனக்கு ஒரு பெரிய முரண்பாடு தோணுது. ஒரு இரவுல நடக்கிற ஒரு சின்ன சலனம், அது வெறும் உடல் ரீதியான ஒரு விஷயம்னு வச்சுப்போம். அதுக்காக இத்தனை வருஷமா இருந்த ஒரு ஆழமான காதல, ஒரு அழகான குடும்பத்தை ஜீனா அப்படியே தூக்கி எரிஞ்சிட்டு போறது கொஞ்சம் ஓவர் ரியாக்ஷனா தெரியலையா? நிறைய பேர் அதை யோசிப்பாங்க. ஆமா, அந்த ஒரு தப்பு அவங்க கல்யாண வாழ்க்கையை முடிவுக்கு கொண்டு வரணுமா? இது நீங்க கேக்குற ரொம்ப நியாயமான கேள்வி. ஆனா ஜீனாவோட பார்வையிலிருந்து இதை நீங்க புரிஞ்சுக்கணும். அவங்களுக்கு அது வெறும் உடல் ரீதியான துரோகம் கிடையாது. அது ஒரு மன முதிர்ச்சியின்மைக்கான அடையாளம். இம்மெச்சூரிட்டின்னு சொல்லுவோம்ல, அதுதான். ஓ, அவனோட பொறுப்பற்ற தனத்தை அவங்க பாக்குறாங்க. எக்ஸாக்ட்லி. இந்த இடத்துல ஜீனா நாவல்ல சொல்ற ஒரு ஆழமான வரியை நாம கவனிக்கணும். அன்பு என்பது காதலில் இருப்பதன் மீதமே. அதாவது லவ் இஸ் வாட்ஸ் லெஃப்ட் when being in love has gone. இதோட அர்த்தம் என்னன்னா, கல்யாணமான புதுசுல இருக்கிற அந்த காதல், பட்டாம்பூச்சிகள் பறக்கிற உணர்வு எல்லாமே காலப்போக்குல மறைஞ்சிடும். ஆமா, அது இயல்பு தானே. அது ஒரு மாயை. அந்த மாயை விலகின பிறகு மிச்சம் இருக்கிற அந்த உண்மையான கவனிப்பு, பொறுப்புணர்வு, பாதுகாப்பு, அதுதான் உண்மையான அன்பு.
ஹாரி கிட்ட அந்த முதிர்ச்சி சுத்தமா இல்லைங்கிறத அந்த ஒரு சம்பவம் அப்பட்டமா காட்டி கொடுத்துருச்சு. ஆமா, அது ஒரு பெரிய ஏமாற்றமா இருந்திருக்கும் அவங்களுக்கு. கண்டிப்பா. தன் மகனுக்கு ஒரு அப்பாவை இருக்க வேண்டியவன் இன்னும் தன்னையே ஒரு சின்ன பையனா நினைச்சுக்கிட்டு இருக்கானே அப்படிங்கிற பயமும் ஏமாற்றமும் தான் ஜீனாவ அந்த முடிவு எடுக்க வைக்குது. வாவ்! காதல் போன பிறகு மிஞ்சுவதுதான் அன்பு. இது ரொம்பவே ஆழமான ஒரு பார்வை. இப்போ இந்த சிச்சுவேஷனை நம்ம கொஞ்சம் அப்படியே திருப்பி போடுவோம். ஜீனா போயிட்டாங்க. இப்போ ஹாரி அவனோட 4 வயசு பையன் பாட் கூட தனியா விடப்படுறான். ஆமா, ஒரு சிங்கிள் ஃபாதரா. கரெக்ட். அவனுக்கு ஒரு முட்டை கூட சரியா வேக வைக்க தெரியாது. அவனோட சொந்த பையனே அப்பாக்களுக்கு சமைக்க தெரியாதுன்னு சொல்ற அளவுக்கு நிலைமை இருக்கு. தன்னோட மனைவியோட உடைமைகளை குப்பை தொட்டில வீசுறதும் அப்புறம் நைட்டோட நைட்டா போய் அதை திரும்ப எடுத்துட்டு வர்றதுமா ஒரு மனிதனோட சுக்குநூறான மனநிலைய அந்த இடங்கள் ரொம்ப தத்ரூபமா காட்டுது. அந்த பிரேக் டவுன் ரொம்ப உண்மையானது. ஆமா. ஆனா இதுல ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, பொறுப்பே இல்லாத ஒருவன் அந்த குழந்தையோட தேவைக்காக மெல்ல மெல்ல ஒரு முழுநேர தந்தையா, சிங்கிள் பேரண்டா மாறத் தொடங்குறான். இந்த இடத்துல தான் மனித மூளையோட தகவமைப்பு திறன் எவ்வளவு வலிமையானதுன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். நியூரோபிளாஸ்டிசிட்டின்னு சொல்வாங்க. நம்ம கையில இருக்கிற மூலக்குறிப்புகள்ல கேச்சிங் த சன் நாவல்ல வர்ற ஒரு தகவல் குறிப்பிடப்பட்டிருக்கு. தாய்லாந்துல இருக்கிற யானைகள் இயல்பாகவே நீந்தும் திறன் பெற்றவை. அதுங்களுக்கு யாரும் சொல்லிக் கொடுக்க தேவையில்லை அப்படின்னு ஒரு குறிப்பு இருக்கு. ஆமா, நான் அதை படிச்சேன். நெருக்கடி வரும்போது நாமும் அந்த யானைகள் மாதிரி இயல்பாகவே நீந்த கத்துக்கிறோம் அப்படின்னு சொல்ல வராங்க, சரியா? அது ஒரு நல்ல உவமைதான். ஆனா மனிதர்களை பொறுத்த வரைக்கும் அது வெறும் உள்ளுணர்வு கிடையாது. இது அதை விட ரொம்ப ஆழமானது. ஒரு பெரும் நெருக்கடி வரும்போது, குறிப்பா தன்னோட குழந்தையோட உயிர் அல்லது வாழ்க்கை தன்னோட கையில தான் இருக்குன்னு ஒரு பெற்றோர் உணரும்போது, அவங்க மூளையில இருக்கிற நரம்பியல் அமைப்புகளே தன்னைத்தானே மாற்றி அமைச்சுக்குது. அட அப்படியா? பிசிக்கலாவே அந்த மாற்றம் நடக்குதா? நிச்சயமா. ஹாரி சமைக்க கத்துக்கிறது வெறும் ஒரு வேலை கிடையாது. அது அவனோட ஈகோவோட மரணம். ஒரு குழந்தைக்கு தாயாகவும் தந்தையாகவும் மாறும்போது அவன் தனக்குள்ளே ஒரு புது மனிதனை செதுக்க ஆரம்பிக்கிறான். அவன் தன்னை பத்தி யோசிக்கிறத நிறுத்திட்டு முழுமையா அந்த குழந்தைக்காக வாழ பழகுறான். இது ரொம்ப நெகிழ்ச்சியா இருக்கு. ஆமா, இந்த இடத்துல தான் அவன் சிறுவன் அப்படிங்கிற நிலையிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமா மனிதனா மாற ஆரம்பிக்கிறான். ஆனா வாழ்க்கை அப்படி சுலபமா அவனுக்கு ஒரு நல்ல முடிவை கொடுத்துடலையே. அவன் முழுசா மாறி ஒரு சிறந்த அப்பாவா உருவான பிறகு கதையில ஒரு பெரிய இடி விழுது. ஜீனாவோட வருகை. கரெக்ட். ஜீனா திரும்ப வராங்க. ஆனா தனியா வரல. ரிச்சர்ட் அப்படிங்கிற தன்னோட புது காதலனோட வராங்க. பையன் பாட்டை தன்னோட அமெரிக்காவுக்கு கூட்டிட்டு போறதா சொல்றாங்க. இத கேக்கும்போது நமக்கே ஒரு நியாயமான கோபம் வருதுல்ல? கண்டிப்பா வரும். எந்த ஒரு அப்பாவுக்கும் கோபம் வரதான் செய்யும். தன்னோட வாழ்க்கையே அந்த பையனுக்காக மாத்தி அமைச்சு அவனுக்கு அம்மாவும் அப்பாவா வாழ்ந்த ஒரு தன்றை என் மகனை நான் தரமாட்டேன்னு சட்ட ரீதியா போராட நினைக்கிறது 100க்கு 100 நியாயம் தானே? ஆமா, லீகலா பார்த்தா அவனுக்கு எல்லா உரிமையும் இருக்கு. ஆனா கொஞ்ச நாள் கழிச்சு ஹாரி ஒரு முடிவு எடுக்கிறான். தம் பையனோட சந்தோஷத்துக்காக அவனை ஜினா கூடவே அமெரிக்காவுக்கு போக சம்மதிக்கிறான். இது எனக்கு சுத்தமா முரண்பாடா படுது. தம் மகனை விட்டு கொடுக்கறது ஒரு அப்பாவோட மிகப்பெரிய தோல்வி இல்லையா? இது அந்த பையனுக்கு அவன் செய்யற துரோகமா எனக்கு தெரியுது. நீங்க இதை எப்படி பாக்குறீங்க? இப்ப வெளியில இருந்து பாக்குற ஒரு சாதாரண பார்வைக்கு இது கண்டிப்பா ஒரு தோல்வி மாதிரியோ கோழைத்தனம் மாதிரியோ தான் தெரியும். நான் ஒரு ஆம்பளை, நான் கோர்ட்டுக்கு போய் என் பையனை வாங்குவேன் அப்படின்னு அவன் நின்னிருந்தா அது சமூகத்தோட பார்வையில ஒரு வெற்றியா தான் தெரிஞ்சிருக்கும். ஆமா, சமுதாயம் அதைத்தானே எதிர்பார்க்குது. ஆனா உளவியல் ரீதியா பார்த்தா அந்த இடத்துல ஹாரி செஞ்சதுதான் அன்பின் உச்சக்கட்டம். எப்படி? தன் குழந்தைய இன்னொருத்தன்கிட்ட, அதுவும் இன்னொரு ஆள் கூட வாழப் போற தன் மனைவி கிட்ட விட்டு கொடுக்கறது எப்படி அன்பின் உச்சக்கட்டமாகும்? ஏன்னா அங்க ஹாரிக்கு ஒரு தெளிவு வருது. அவன் கோர்ட்டுக்கு போனா வெற்றி யாருக்கு வேணாலும் கிடைக்கலாம். ஆனா அந்த போராட்டத்துல நிஜமாவே தோக்க போறது யாரு? அந்த 4 வயசு குழந்தை தான். அந்த கோர்ட் கேஸ் குழந்தைய ரொம்ப பாதிக்கும்னு சொல்றீங்க. கண்டிப்பா. பெற்றோர்களோட ஈகோவுக்காக குழந்தைகள் பலிகடா ஆகக்கூடாது அப்படிங்கறத அவன் உணர்றான். ஹாரியோட அம்மா அவன் கிட்ட ஒரு வலுவான வரிய சொல்லுவாங்க. உண்மையான அன்பு என்பது எப்போது அவர்களை விட்டுவிட வேண்டும் என்பதை அறிவதே. லெட் கோ பண்றது அது ரொம்ப கஷ்டமான விஷயமாச்சே. ஆமா, ரொம்ப கஷ்டம். ஹாரி தம் பையனை விட்டு கொடுக்கல. தன்னுடைய சொந்த ஈகோவை, தன்னுடைய சொந்த சந்தோஷத்தை தன் பையனுக்காக தியாகம் செய்யறான். ஒரு தந்தை தன் சுயநலத்தை தாண்டி தன் குழந்தையோட மன அமைதிக்காக ஒரு வழியை ஏத்துக்கிறான் பாருங்க. அந்த வினாடியில தான் ஹாரி முழுமையான முதிர்ச்சி அடைந்த ஒரு மனிதனாக விஸ்வரூபம் எடுக்கிறான். நிஜமாவே அது உள்சிலிர்க்க வைக்கிற இடம்தான். நம்ம ஈகோவை விட்டு கொடுக்கறது எவ்வளோ கஷ்டம்னு நமக்கு தெரியும். சரி, இப்போ ஹாரியோட வாழ்க்கையில அடுத்த கட்டம். சிட் அப்படிங்கிற ஒரு பெண் அவனோட வாழ்க்கைக்குள்ள வர்றா. அவங்கள ஹாரி கல்யாணம் பண்ணிக்கிறான். ஆமா, ஒரு புது ஆரம்பம்.
இதுல ஒரு சிக்கல் என்னன்னா, சிட்டுக்கு ஏற்கனவே பெக்கி அப்படின்னு ஒரு பெண் குழந்தை இருக்கு. இப்போ இது ஒரு கலப்பு குடும்பம், அதாவது பிளெண்டட் ஃபேமிலி. இது எனக்கு எப்படி தோணுதுன்னா, பல வகையான வெவ்வேறு சுவைகளை கொண்ட காஃபி கொட்டைகளை ஒன்னா சேர்த்து அரைக்கிற மாதிரி இருக்கு. காஃபி கொட்டைகளா? ஆமா, அது ஒரு புதுமையான அருமையான சுவையை கொடுக்கலாம். ஆனா சில நேரங்கள்ல அதுல இருக்கிற கசப்பையும் நம்ம ஏத்துக்க தான் வேண்டி வரும். சிட்டோட குழந்தைய ஹாரி தன் சொந்த குழந்தை மாதிரி நேசிக்கப்படுற பாடு இருக்கே, அது விவாகரதான தம்பதிகள் புது உறவுக்குள்ள நுழையும்போது சந்திக்கிற யதார்த்தங்களை முகத்துல அரைஞ்ச மாதிரி சொல்லுது. உங்க காஃபி கொட்டை உவமே ரொம்ப எளிமையா இருக்கு. ஆனா ஒரு கலப்பு குடும்பத்தோட உளவியலை விளக்க அது பத்தாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். அப்படியா? வேற எப்படி சொல்லலாம்? ஏன்னா காஃபி கொட்டைகள் சுலபமா ஒன்னோட ஒன்னு கலந்துடும். ஆனா ஒரு பிளெண்டட் ஃபேமிலி அப்படிங்கிறது ரெண்டு வெவ்வேறு வகையான மரங்களை ஒட்டு மாம்பழம் மாதிரி ஒட்ட வைக்கிற முயற்சி, கிராஃப்டிங்னு சொல்லுவோம். ஓ, மரங்களை ஒட்ட வைக்கிறது, இது நல்லா இருக்கே. ஆமா, ஆரம்பத்துல அந்த ரெண்டு மரத்தோட வேர்களும் ஒன்னோட ஒன்னு இணைய மறுக்கும், ஒன்னு எதிர்க்கும். சிட்டோட குழந்தையான பெக்கிக்கு ஹாரி ஒரு அன்னியன். தன் சொந்த ரத்தமில்லாத ஒரு குழந்தைக்கு அப்பாவா இருக்கிறதுல வர்ற உளவியல் உரசல்கள் ரொம்பவே சிக்கலானது. நம்ம பழைய காயங்களை முழுசா ஆத்தாமலேயே நாம இன்னொரு புது உறவுக்குள்ள நுழையும் போது அந்த பழைய சுமை மொத்தமும் இந்த புது உறவை அழுத்த ஆரம்பிக்கும். எக்ஸாக்ட்லி, கரெக்டா சொன்னீங்க. அதனாலதான் ஹாரிக்கு இன்னொரு சரணம் வருது. கசூமி அப்படிங்கிற ஒரு ஜப்பானிய பொண்ணு மேல அவனுக்கு ஒரு உணர்வுபூர்வமான ஈர்ப்பு ஏற்படுது. பழைய தப்ப மறுபடியும் செய்யற தூண்டுதல். ஆமா, சிட் கூட சின்ன சின்ன சண்டைகள் வரும்போதெல்லாம் ஒருவேளை கசூமி கூட போயிட்டா என் வாழ்க்கை நிம்மதியா இருக்குமோன்னு அவனோட மனம் தள்ளாடுது. இது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஏற்கனவே ஒரு தடவை இப்படி ஒரு சலனத்தால தான் மொத்த வாழ்க்கையும் அழிச்சுக்கிட்ட ஒருத்தன் மறுபடியும் எப்படி அதே தப்பு செய்ய துணிகிறான்? இதுதான் மனித இயல்பு. நம்ம வாழ்க்கையில ஏதோ ஒரு பிரச்சனை வரும்போது அதோட ஆணி வேற சரி செய்யறத விட்டுட்டு நாம வேற ஒரு புது இடத்துக்கோ புது உறவுக்கோ போயிட்டா எல்லாம் சரியாயிடும்னு நம்ம மூளை ஒரு மாயைய உருவாக்குது. ஒரு எஸ்கேபிசம் மாதிரி. கரெக்ட். ஆனா நிஜம் என்னன்னா, நீங்க எங்க போனாலும் உங்களுடைய பழைய காயங்களையும் உங்களுடைய குணங்களையும் ஒரு மூட்டையா கட்டிக்கிட்டு தான் நீங்க அங்கேயும் போவீங்க. பிரச்சனை இருக்கிறது வெளியில இல்ல, உங்களுக்குள்ளதான். ரொம்ப உண்மையான வார்த்தைகள். ஆனா இந்த முறை ஹாரி அந்த தப்ப பண்ணல. அவனுக்கு கசூமி மேல ஈர்ப்பு இருந்தது உண்மைதான். ஆனா அவன் சிட்டை இழக்க விரும்பல. இந்த இடத்துல கசூமி அவங்க கிட்ட சொல்ற ஒரு வரி ரொம்ப பிரபலம். ஆமா, எனக்கு தெரியும் அந்த வரி. உனக்கு நிம்மதி வேணும்னா நீ தேடுறத நிறுத்தணும். இஃப் யூ வாண்ட் பீஸ், ஸ்டாப் லுக்கிங். எனக்கு இந்த வரி ரொம்ப பிடிச்சிருந்தது. நாம எப்பவுமே வெளியில ஏதோ ஒரு மாயாஜால தீர்வு இருக்குன்னு தேடிக்கிட்டே இருக்கோம். ஆனா நமக்கு தேவையானதும் நம்ம நேசிக்கிறதும் ஒண்ணுதான் அப்படின்னு உணரும்போது வாழ்க்கை எவ்வளவு அர்த்தமுள்ளதா மேறுது. ஹாரி தன் கலப்பு குடும்பத்தோட கசப்புகளை நேருக்கு நேரா எதிர்கொள்ள தயாராகிறான். தப்பிச்சு ஓடுறத நிறுத்துறான். சரியா சொன்னீங்க. ஓடுவதை நிறுத்துவதுதான் முதிர்ச்சியின் முதல் படி. இப்போ இந்த மூலக்குறிப்புகளோட கடைசி மற்றும் ரொம்ப ஆழமான ஒரு கருப்பொருளுக்கு வருவோம். கடந்த காலத்தின் தழும்புகள், அதாவது ஜெனரேஷனல் எக்கோஸ் அண்ட் ஸ்கார்ஸ். ஆமா, நாவல்ல காலங்கள் உருண்டோடுது. கரெக்ட். அந்த 4 வயசு பையன் பாட் இப்போ 15 வயசு 18 வயது சிறுவனா வளர்ந்துட்டான். அவனுக்கு ஒரு பொண்ணு மேல முதல் காதல் வருது. இன்னொரு பக்கம் ஹாரியோட அப்பாவோட பழைய நண்பர்களான சிங்கே, ராணா, கென் இவங்களுக்கெல்லாம் வயசாகி அவங்க மரணத்தை நெருங்குறாங்க. இந்த இடத்துல நான் கவனிச்ச ஒரு நுட்பமான விஷயம் என்னன்னா, ஒரு காலத்துல தன் அப்பாவோட கொண்டிப்பையும் அறிவுரைகளையும் ஒரு சுமையா நினைச்சு வெறுத்த ஹாரி இப்ப தன் டீனேஜ் மகனுக்கு அவனோட காதலை பத்தி எதையாவது அட்வைஸ் பண்ண துடிக்கிறான். ஆனா அவனால முடியல இல்லையா? ஆமா, அவனால முடியல. அவனுக்கும் அவனோட மகனுக்கும் நடுவுல கண்ணுக்கு தெரியாத ஒரு பெரிய சுவர் இருக்கிறத அவனால உணர முடியுது. இது எதனால இப்படி ஆச்சுன்னு நீங்க நினைக்கிறீங்க? அதுதான் நான் முன்னாடியே சொன்ன அந்த கடந்த காலத்தின் தழும்பு. விவாகரத்து பெற்ற குடும்பங்கள்ல வளர்ற குழந்தைங்களுக்கு இயல்புக்கு மீறிய ஒரு முதிர்ச்சி சீக்கிரமாவே வந்துரும். அவங்க ரொம்ப சின்ன வயசுலயே உலகத்தோட யதார்த்தங்களை புரிஞ்சுக்குவாங்க. ஆனாலும் ஒரு கட்டத்துல தன்னோட அம்மா தன்னை விட்டுட்டு போயிட்டாங்க அப்படிங்கிற அந்த நிராகரிப்பின் பயம், அதாவது அபாண்டன்மெண்ட் இஷ்யூஸ், அது பாட்டோட ஆழ் மனசுல ஆழமா பதிஞ்சிருக்கு. அது மாறவே மாறாதா? மாறுறது ரொம்ப கஷ்டம். விவாகரத்து அப்படிங்கிறது கணவன் மனைவிக்கு வேணும்னா ஒரு விடுதலையா இருக்கலாம். ஆனா குழந்தைங்களுக்கு அது ஒரு நிரந்தரமான சுமை. நாம செய்யற தேர்வுகள் நம்ம குழந்தைங்களோட இதயத்துல ஒரு கண்ணீர் துளி பச்சை குத்துனத போல நிரந்தரமான வடுகளை விட்டு செல்லுதுன்னு ஒரு உளவியல் குறிப்பு சொல்லுது. அந்த டியர் டிராப் டாட்டூ, அதுதான் அந்த சுவர். இது ரொம்பவே கனமான ஒரு உண்மை. நாம ஒரு தப்ப செஞ்சுட்டு அப்புறம் திருந்திட்டோம், நம்ம மாறிட்டோம் நாம நினைச்சுக்கிட்டாலும்
அந்த தவறுகளோட அதிர்வுகள் நம்மோட நிக்காம அடுத்த தலைமுறையும் எப்படி தொடருது அப்படிங்கறத நினைக்கும் போது ரொம்ப பயமா இருக்கு. ஆமா, அதான் யதார்த்தம். ஹாரி தன் தப்புக்காக எவ்வளவுதான் வருத்தப்பட்டாலும் பாட்டோட மனசுல இருக்கிற அந்த வலியை அவனால முழுசா துடைத்தெறியவே முடியல. அதுதான் வாழ்க்கையோட நிதர்சனம். நாம யாருமே 100க்கு 100 பெர்ஃபெக்ட்டானவங்க கிடையாது. நாம செஞ்ச தவறுகளுக்கான வடுக்களோட வாழப் பழகுறது தான் உண்மையான மனித பண்பு. ஹாரி ஒரு சிறந்த தந்தையா உருவெடுத்திருக்கலாம். ஆனா அவன் தவறே செய்யாத கடவுள் கிடையாது. கரெக்ட். அவன் செஞ்ச அந்த முட்டாள்தனமான தவறுகள் தான் அவனுக்கு இவ்வளவு பெரிய வாழ்க்கை பாடத்தை கத்துக் கொடுத்து அவன் இந்த முதிர்ச்சிக்கு கொண்டு வந்திருக்கு. ரொம்ப அருமையா தொகுத்து சொன்னீங்க. இந்த ஆழமான தேடலோட இறுதி பகுதிக்கு நாம வந்துட்டோம். இதுல இருந்து நம்ம என்ன கத்துக்கிறோம்னா, ஒரு மனிதன் வளர்கிறான், முதிர்ச்சி அடையறான்னு சொல்றது அவனுக்கு வயசாகிறதுல இல்ல, அவனுக்கு முடி கொட்டுறதுலயோ தாடி நரைக்கிறதுலயும் இல்ல. ஆமா, அது வெறும் உடல் ரீதியான மாற்றம் மட்டும்தான். கண்டிப்பா தான் செஞ்ச கவலைகளுக்கு அவன் எப்போ முழு பொறுப்பேற்க தொடங்குறானோ, எப்போ தன்னுடைய ஈகோவை தூக்கி போட்டுட்டு தன்னை சார்ந்தவங்களுக்காக வாழ பழகுறானோ, அந்த நொடியில தான் ஒருவன் சிறுவன் என்ற நிலையிலிருந்து மனிதனாக பரிணாமம் அடைகிறான். நிச்சயமா. இளமை அப்படிங்கிறது எதையாவது தேடி ஓடிக்கிட்டே இருக்கிறது. ஆனா முதிர்ச்சி அப்படிங்கிறது தன்னிடம் என்ன இருக்கிறதோ அதை முழுமையாக நேசிப்பதில்தான் அடங்கியிருக்கு. அருமையான விளக்கம். சரி, இத கேட்டுக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு ஒரு இறுதி சிந்தனை. நாம நம்ம குழந்தைங்களுக்கு விட்டுட்டு போற மிகப்பெரிய சொத்து அப்படிங்கிறது பேங்க்ல நாம சேர்த்து வச்சிருக்க காசோ இல்ல நாம சொல்லிக் கொடுக்கிற ஒழுக்கங்களோ மட்டுமில்ல. நாம நம்ம வாழ்க்கையில செஞ்ச தவறுகளை, சந்திச்ச தோல்விகளை நாம எப்படி எதிர்கொண்டோம் அப்படிங்கிற அந்த வாழ்க்கை பாடமும் தான். இந்த ஆழமான தேடலை முடிக்கும்போது நான் உங்ககிட்ட ஒரு கேள்வியை விட்டுட்டு போறேன். ஒருவேளை உங்களுடைய தவறுகள் உங்க குழந்தைங்களுக்கு விட்டு செல்லும் அந்த தழும்புகள் என்னவாக இருக்கும்? அந்த தழும்புகள் அவர்களுக்கு நாளைக்கு என்ன கதையை சொல்லும்? கொஞ்சம் ஆழமா சிந்திச்சு பாருங்க. இப்போது வீடியோவின் இறுதி பகுதி. இறுதி பகுதினால இவ்வளோ நேரம் கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. இப்போது வீடியோவின் இறுதி பகுதி இந்த தமிழ் வாய்ஸ் ரீட்ஸ் சேனல் மானிட்டைசேஷன் இல்லாம தான் நடக்குது. இப்போது வீடியோவின் இறுதி பகுதி இந்த ஆடியோ புத்தகம் உங்களுக்கு பயன் தருது என்று நினைத்தால் இந்த முயற்சி தொடர்ந்து போக இப்போது வீடியோவின் இறுதி பகுதி உங்க ஆதரவு மிகவும் உதவும். இப்போது வீடியோவின் இறுதி பகுதி. என்னுடைய இந்த முயற்சிக்கு நன்கொடை அளிக்க விருப்பம் இருந்தால் இப்போது வீடியோவின் இறுதி பகுதி டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கப்பட்டுள்ள UPI ID மூலம் வழங்கலாம். இப்போது வீடியோவின் இறுதி பகுதி. உங்களால் முடிந்த அளவு போதும். இப்போது வீடியோவின் இறுதி பகுதி. சிறிய ஆதரவும் பெரிய உதவிதான். இப்போது வீடியோவின் இறுதி பகுதி. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் இப்போது வீடியோவின் இறுதி பகுதி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போது வீடியோவின் இறுதி பகுதி மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். இப்போது வீடியோவின் இறுதி பகுதி. இந்த கருத்துக்கள் அவர்களுக்கும் தேவையாக இருக்கலாம். இப்போது வீடியோவின் இறுதி பகுதி லைக் பண்ணுங்க. இப்போது வீடியோவின் இறுதி பகுதி. உங்க கருத்துக்களை கமெண்ட்ல பகிருங்கள். இப்போது வீடியோவின் இறுதி பகுதி. மனப்பூர்வமான நன்றி.